ஸ்ரீராமபிரானோட பிறந்த நாளான ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கிறதுக்கு 4 விதமான பாரம்பரிய பிரசாத ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டு. கோதுமை மாவையும் நட்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த லட்டை செய்ய போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் கோதுமை மாவை அதுக்கு ஈக்குவலாக வெல்லத்தை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. கூடவே 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. லட்டெல்லாம் பிடிக்கும்போது வெதுவெதுப்பான பால் சேர்த்து பிடிப்போம். அதை விட நீங்கள் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் வேர்க்கடலை, ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி, பாதாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்து எடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லா பொருளையும் வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு வெள்ளை எள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிச்சு வச்ச பிறகு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது போல் எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு எள்ளையும் தனியாக பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மூடி துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பார்க்கும்போது தெரியும் தேங்காய் இந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்கணும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருந்த 4 ஏலக்காவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதை தேங்காவோட சேர்த்து வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். ட்ரையாக வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்லேயே பாதாமையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பிஸ்தா, மக்கானா, வெள்ளரி விதைன்னு உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். ராமநவமிக்கு செய்கிற பிரசாதத்தை நீங்கள் கோதுமையை யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் கோதுமை மாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சம்பா ரவா கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கோதுமையில் என்ன மாதிரி பிரசாதங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைக்கலாம். நம்ம சேர்த்த கோதுமை மாவு லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கோதுமை மாவு வறுக்கும் போதே சின்ன சின்னதாக கட்டி மாதிரி வரும். அது எல்லாத்தையும் நல்லா கரண்டியாலேயே அழுத்தி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வறுப்பட்ட பிறகு இது போல் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடும். நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்து கலந்துக்கலாம். சுத்தமான வெல்லங்கிறதுனால வெல்லத்தை இடிச்சிட்டு அப்படியே மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டி கூட இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையில் இருக்கிற மேல் தோலெல்லாம் எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதை பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபைன் பவுடராகவும் அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த வெல்லம், கோதுமை மாவோட பால் பவுடரை சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. நான் இதை பல்ஸ் மோடில் கொடுத்து தான் அரைச்சிருக்கேன். பல்ஸ் மோடில் கொடுத்து வேர்க்கடலை அரைக்கும்போது லட்டு சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை தனியாக தெரியும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக வறுத்த தேங்காவையும் சேர்த்துருங்க. கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி, பாதாமையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கரண்டியை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிரசாத ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ட்ரெடிஷ்னல் வீடியோ ரெசிபியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த லட்டை பிடிக்கிறதுக்கு வெல்லத்தை நீங்கள் கரைச்சி வடிகட்டி சேர்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். நம்ம வெல்லத்தை அப்படியே தான் சேர்த்துருந்தோம். லட்டை நல்ல ஷேப்பாக பிடிக்கிறதுக்கு நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி சேர்த்துருக்கேன். இப்போது கையாலேயே நல்லா கலந்து விட்டு லட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே லட்டை பிடிச்சிடுங்க. கோதுமை மாவோட வெல்லத்தை கரைச்சி சேர்த்துருந்தா கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு நெய் வாசத்தோட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து லட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவே பிடிக்க வரும். பிரசாதமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரண நாளில் கூட இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டாங்கனாலே போதும். நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும். ஹெல்த்தி மட்டும் இல்லை, இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. வரப்போகிற ராமநவமி அன்னைக்கு இதை உங்கள் வீட்டில் பிரசாதமாக செஞ்சு வச்சு கண்டிப்பாக படைங்க. செஞ்சு பார்த்துட்டு லட்டோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். 2வதாக நம்ம பார்க்க போகிற பிரசாதம் பானகம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப முக்கியமான பிரசாதம் இது.
இது நான் கொஞ்சமாக செய்ய போகிறதுனால முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொடிச்ச வெல்லத்தை பவுலில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை வகையான பிரசாதம் செஞ்சு வச்சு படைச்சாலும் ராமருக்கு உகந்த இந்த பானகத்தை செய்ய மறந்துடாதீங்க. இந்த பானகம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நம்ம இடித்து சேர்த்த வெல்லத்தோட 200 மில்லி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லைம் ஜூஸோட புளிப்பும் வெல்லத்தோட இனிப்பும் சேர்ந்து இந்த பானகம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கோயில் பிரசாதம் எல்லாத்துலேயுமே பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. இது ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக ஒரு துளி மட்டும் சேர்த்தா போதும். ஒரு மிளகு சைஸுக்கு தான் பச்சை கற்பூரம் எடுத்திருந்தேன். அதுலேயே கொஞ்சமாக எடுத்து இதில் தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் எல்லாம் நல்லா கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். குளிர்ச்சி தரக்கூடிய பானகம் இது. இதை கோடைக்காலத்தில் வர ராமநவமிக்கு நைவேத்தியமாக பண்ணணுங்கிறத அப்பயே முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். கோடைக்கு தகுந்த பிரசாதமாக இது அமைஞ்சிருக்கு. வடிகட்டி எடுத்த பிறகு ஃப்ரெஷ்ஷான துளசி இலையை இது கூடவே சேர்த்துக்கோங்க. துளசி இலை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு சாமிக்கு நைவேத்தியமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக என்ன பிரசாதங்கிறதையும் பார்க்கலாம். 3வதாக கோதுமை ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் பிரசாதம் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோதுமையில் நீங்கள் எந்த பிரசாதம் பண்ணாலும் ராமருக்கு ரொம்ப உகந்தது. அதனால் நான் 3வதாக செய்ய போகிற பிரசாதத்தை சம்பா ரவையை வச்சு செய்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். 1/4 கப் நான் சம்பா ரவை எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சம்பா ரவா கேசரி பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான நெய் தேவைப்படாது. முதல்ல நான் முந்திரி வறுக்க சேர்த்த நெய்யிலேயே நல்லா பொன்னிறமாக சம்பா ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. கரெக்டான டெக்ஸ்சரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா சம்பா ரவையை கரெக்டான பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா கூட இது கரெக்டாக வராது. உதிரி உதிரியாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். ரவையை வறுக்கும் போதே நான் சைடில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே 1 கப் ரவைக்கு சரியாக 3 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. கரெக்டான டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியை சேர்க்கும்போது தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சிம்மிலையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை செய்யும்போது ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சுக்கோங்க. இது நிதானமாக வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சாஃப்ரான் கலர் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் கலர் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ கூட நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா 1:2 வந்துருச்சு பாருங்கள். 90% இப்போது சம்பா ரவை குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் சம்பா ரவைக்கு 1/4 கப் சர்க்கரைங்கிற அளவில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது சரியாக இருந்தது. இதுக்கு அதிகமாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்க வேணாம், ரொம்ப திகட்டிடும். சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா இலகி வரும். அதுக்கு பிறகு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது ரொம்ப இலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட சரியாக வந்துடும். ஆறின பிறகு சரியான பக்குவத்துக்கு வந்துடும். பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. இப்போது வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டோட்டலாகவே இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்பட்டிருக்கும். ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அருமையான பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். ராமநவமி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை செஞ்சுருங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்ததாக என்ன பிரசாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4வது பிரசாதமாக கர்நாடகா ஸ்பெஷல் கோசுமல்லி பார்க்க போகிறோம். இதை கோசம்பரி வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. 1/2 கப் பாசிப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 கப் துருவின வெள்ளரிக்காவும் 3/4 கப் துருவின மாங்காயும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த பிரசாதத்தை நீங்கள் தாளிக்காமல் வச்சும் படைக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டுங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரசாத வகைகள் தான். ராமநவமி அன்னைக்கு
இதை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு படைங்க. எல்லாருக்குமே ராமரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.